இது கொடுக்கறீல்ல, என்ன அப்பா அத்தா சொத்தவத்தை கொடுக்கறியா இல்ல எங்க அப்பா திட்டத்துக்கு எடுத்து கொடுக்கறியா கேள்வி. இலவச பொண்டாட்டி வாங்கிட்டா, திருமணம். நாளைக்கு ஆட்சியாளர் அடுத்த தேர்தல்ல பிள்ளைகள்லாம் உங்களுக்கு இலவசம் கொடுத்தா வாங்குவியா? கேவலமா இருக்கும்ல. ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தருகிறேன். அந்த ஹெலிகாப்டர் நிறுத்த வீட்டு மொட்டை மாடியில் ஒரு தளம் தருகிறேன். உன் தங்கைகள் அக்காக்கள் பாதுகாப்பாக வீட்டுக்கு திரும்ப முடியவில்லை. 2 வயது குழந்தை வன்புணர்வு செய்து கொலை செய்யப்படுகிறார். நம் பிள்ளைகளுக்கு, நம் தாய்க்கு, நம் தங்கைக்கு, நம் அக்காவுக்கு பாதுகாப்பில்லை. அதை பாதுகாக்க வேணும். உங்கள் பிள்ளைகள் வென்றே தீர வேண்டும், வென்றே தீர வேண்டும். ஏன் வெல்ல வேண்டும்? இதுவரை இந்த நாடு மக்களும் சந்தித்திருக்கிற பிரச்சனைகள், கணக்கில்லாத போராட்டங்கள். தமிழக சட்டசபையிலே மாண்புமிக்க நம்முடைய ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு மக்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்கிறார். அப்படி என்றால் 1 லட்சம் பிரச்சனைகளை நமக்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் தந்திருக்கிறார்கள். பிரச்சனைகள் தந்தவர்கள் எல்லாம் ஒரு பக்கம், பிரச்சனைக்கெல்லாம் மக்களோடு நின்று போராடியவர் உங்கள் பிள்ளைகள் இந்த பக்கம். பிரச்சனைகளை தந்தவர்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம். இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உங்கள் பிள்ளைகள் வென்றே தீர வேண்டும். ஏன் வெல்ல வேண்டும்? ஏன் வெல்ல வேண்டும்? தாழ்ந்து வீழ்ந்த என் தமிழ் சமூகம் தலை நிமிர்ந்து மீண்டும் எழுந்து பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும். அதற்கு உங்கள் பிள்ளைகள் வெல்ல வேண்டும். எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், வாக்கை செலுத்திவிட்டீர்கள். பலமுறை பல கட்சிகளுக்கு, சூரியனுக்கு செலுத்தினீர்கள். அவர்கள் வீட்டில் விழிந்தது, உங்கள் வீட்டில் இருள் சூழ்ந்தது. சூரியனில் நின்றவர்கள் வென்றார்கள், இரட்டலையில் நின்றவர்கள் வென்றார்கள், கைச்சின்னத்தில் நின்றவர்கள், தாமரையில் நின்றவர்கள், எல்லா சின்னத்திலும் நின்றார்கள், வென்றார்கள். ஆனால் என் அன்பு சொந்தங்களே, அருமை மக்களே, நீங்கள் தோற்று போனீர்கள். 60 ஆண்டுகளாக தோற்று போனீர்கள். முதன்முறையாக உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கை செலுத்தி வெற்றியடையுங்கள். ஏன்? எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. முதன்முறையாக மந்திரிகளுக்கு அதிகாரத்தை நிறுவிய நீங்கள் முதல் முறையாக இந்த நாட்டிலே மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவ கிளர்ந்து எழுங்கள். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அறிவாசன் நல் அம்பேத்கர். அதை வாசித்து நேசித்த பிள்ளைகள் பின்னே தொடர்கிறோம். அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்று. மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவ மகத்தான ஒரு மாற்றத்தை இந்த மண்ணிலே ஏற்படுத்த வலிமைமிக்க கருவி இந்த ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உங்கள் வாக்கு. வாக்கு என்பது வலிமைமிக்க ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக ஏந்துங்கள். என்ன அநீதி? பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மதுமத போதை, வளக்கொள்ளை, இது ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தோடு வலிமைமிக்க உங்கள் வாக்காயுதத்தை ஏந்துங்கள். அநீதிக்கு எதிரான அறப்போரை உங்கள் ஒற்றை விரலால் தொடங்குங்கள். உங்களால் முடியும். உலகெங்கும் மகத்தான மாற்றங்களை, மாபெரும் புரட்சிகளை உருவாக்கியவன் மன்னன் அல்ல, மந்திரி அல்ல, ஜமீன் அல்ல, திவான் அல்ல, சாதாரண நம்மை போன்ற மக்கள் தான் என்பதை அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்கணும். அப்படித்தான் புத்தன், அப்படித்தான் பூலே, அப்படித்தான் மார்க்ஸ், அப்படித்தான் ஏங்கல்ஸ், அப்படித்தான் இங்கல்சன், அப்படித்தான் சாக்ரட்டிஸ், அப்படித்தான் அரிஸ்டாட்டில், அப்படித்தான் பிளாட்டோ, அப்படித்தான் ஓசிமின், அப்படித்தான் பிடல் காஸ்ட்ரோ, அப்படித்தான் சேகுவேரா, அப்படித்தான் அறிவாசான அம்பேத்கர், அப்படித்தான் நம் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன், அப்படித்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள். அப்படித்தான் மகத்தான மாறுதலை செய்கிறோமா இல்லையா? ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் 36 லட்சம் வாக்கை வாங்கி 3வது ஒரு கட்சியாக வர முடியும் என்பது வரலாற்று மாற்றம், புரட்சி. ஏன்? நாங்கள் உங்கள் ஓட்டை பற்றி கவலைப்படுபவர்கள் அல்ல, நாட்டை பற்றி கவலைப்படுகிற பிள்ளைகள். எங்களுக்கு உங்கள் வாக்கு முக்கியம் அல்ல, உங்கள் வாழ்க்கையும் வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாக்கையும் தான் முக்கியம். உங்களை ஏமாற்ற தெரியாதா? வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் உங்களை ஏமாற்றுகிறான் என்று தெரியாதா? இலவச அறிவிப்புகளை செய்கிறவன் உங்களை ஏமாற்றுகிறான் என்று தெரியாதா? மக்களை ஏமாற்றுவது எளிது, மக்கள் ஏமாறுகிறார்கள் என்பதை உணர்த்துவது கடினம் என்கிறான் மார்க் ட்வைன் என்கிற அறிஞர்.
15 ஆண்டுகளாக உணர்த்தி வருகிறோம். உங்களை என்னால் ஏமாற்ற முடியாது. ஃப்ரிட்ஜ் தருகிறேன், டிவி தருகிறேன், சிலிண்டர் சூப்பர் அன்னபூர்ணி சூப்பர் 600 சிலிண்டர் தருகிறேன், 3 சிலிண்டர் தருகிறேன், 2000 தருகிறேன், 2000 தருகிறேன், 2500 தருகிறேன், தாலிக்கு தங்கம் தருகிறேன். இப்படி எல்லாம் எனக்கு பேச தெரியாதா? தெரியும். நான் சொல்றேன் பார், ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தருகிறேன். அந்த ஹெலிகாப்டர் நிறுத்த வீட்டு மொட்டை மாடியில் ஒரு தளம் தருகிறேன். ஒவ்வொரு தங்கைக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம் தருகிறேன். அது புதிதாக திருமணமானால் ஹனிமூன் தேனிலோ செய்வதற்கு சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், லண்டன், அமெரிக்கா செல்வதற்கு இலவசமாக ஏற்படுத்தின. சிரிப்பா இருக்குல்ல? நான் சொல்லும் போது கேவலமா தெரியுதுல்ல? நீ என்னைக்கு கோவப்பட்டிருக்க? நான் உன்னை கேட்கிறேன், நீ நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு மானத்தை மறைச்சு கட்ட வேட்டி கொடுத்துட்டான், சேலை கொடுத்துட்டான், வாங்கிட்டான். நீ யாரு? மயிலுக்கு போர்வே போத்துறான் பாரு பேகன், அவன் பேரன். முள்ளைக்கு தேர விட்டுட்டு போனான் பாரு, அவன் வாரிசு. கோட்டை கட்டி ஆண்ட இனம் இருக்குல்ல, அதனோட பிள்ளை குட்டிய சொல்ல தூங்குற. நீ யாரு? நீ யாரு? நீ சோற வடிச்சது நீ ஆறா ஓடிச்சுங்கிற. எல்லா பயிலும் கல்லு மாவுல கோலம் போட்டா, நீ அரிசி மாவுல போட்டா. ஏன்? ஈக்கு எறும்புக்கு இரையா இருக்கணும்னு மாண்பு, உன்னுடைய உயிர்மை நேயம். எல்லா பயிலும் வாசல்ல நாயை கட்டின, நீ திண்ணை கட்டின. ஏன்? எவனு வரக்கூடாதுன்னு குலைச்ச விரட்ட நாயை கட்டின. நீ வர்றவன்லாம் என் வீட்டுல சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போட்டும்னு திண்ணை கட்டின. நீதான் இந்த 1/2 கிலோ அரிசிக்கு வெள்ளத்துக்கும் வேட்டிக்கும் ஜல்லிக்கும் கையேந்தி நிற்கிற. வெக்கம் இல்லாம இலவசம் வாங்கிட்ட, மிக்சி வாங்கிட்ட, கிரைண்டர் வாங்கிட்ட, டிவி வாங்கிட்ட, சைக்கிள் வாங்கிட்ட, லேப்டாப் வாங்கிட்ட. என்ன வாங்கல? அரிசி, பருப்பு. இப்ப ஃப்ரிட்ஜ் வாங்க போற. ஃப்ரிட்ஜ் அடுத்து என்ன? 1000, 2000 எல்லாம் வாங்கிட்ட. எல்லா தலைவனின் பிறந்த நாளுக்கும் இலவச பொண்டாட்டி வாங்கிட்ட. திருமணம் 69 வயசா? 69 இலவச திருமணம். உனக்கு யோசனை வரலையா? நாய் தனக்கான ஜோடியை தேடிக்கிறத, அதுக்கு எவனும் இலவச திருமணம் பண்ணி வைக்கலையே. பண்ணி தனக்கான பொண்டாட்டியை தானே தேடிக்கிறத. நாய் எல்லாம் தேடிக்குது. மான தமிழன் எந்த தலைவன் பிறந்த நாள் வரும்னு இலவச திருமணத்துக்கு காத்திருக்கான். கேவலம், கேவலம். நீதானடா மானத்துக்காக உயிரை விட்டவன்? நீதானா மானத்தை காக்க தூக்கல்? நீயா அந்த பரம்பரையில் வந்தவனாட? நீயா? நீ பண்டாரவன், நீ வாரிசு. தீரன் சின்னமலியின் பேரன் நீ, வேலு நாச்சியாரின் வாரிசு நீ. அப்படியா? சுந்தரலிங்க, அழகுமுத்துக்கோன், மருதுபாண்டி, நீ பெரும்பிடுங்க முத்தரையனுடைய பிள்ளைதாடா நம்ம. சொல்லு, நீ பிள்ளையா? என்னடா சரணடைஞ்சு நீ சமரசம் செஞ்சுக்க நாட்டாளு அப்படின்னு சொல்லும்போது, சரணடைஞ்சு வாழ்வதற்கு சண்டையிட்டு சாவது மேல்னு செத்தவன் பரம்பரடான். மண்ணிட்டு தான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் நான் மானத்தோடு சாவன் என்று மாண்ட மறவர்களின் பிள்ளைகளடா நான். கேவலம். பொண்டாட்டி வரைக்கும் வாங்கிட்டு இல்ல, சிரிச்சு ரசிச்சு வாங்கிட்ட. நாளைக்கு ஆட்சியாளர் அடுத்த தேர்தலில் பிள்ளைகள்லாம் உங்களுக்கு இலவசம் கொடுத்தா வாங்குவியா? கேவலமா இருக்கும்ல, மானம் கெடுமல. அப்ப ஏண்டா இதெல்லாம் கையங்கிற? கைய புள்ளாங்க இது கொடுக்குறீல்ல, என்னும் அப்பா அத்தா சொத்தவத்தை கொடுக்குறியா இல்ல எங்க அப்பா திட்டத்துக்கு எடுத்து கொடுக்குறியா? கேள்வி ஒரு தடவை. 8000 ரூபாய் டோக்கன்ல கொடுக்கிறார் ஐயா ஸ்டாலின். என்னடா கர்ணமக ராசா, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் பரம்பரை சொத்தவத்து கொடுக்கிறார். என்னைக்குடா நீ எழுத்து கேள்வி கேட்ப? என்னைக்கு கேட்ப? என்ன கேட்ப? என்னைக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி தர்றாங்க நமக்கு இலவசம், வாங்கும்போது அவனுக்கும் கம்பெனியில் அந்த நிறுவனத்தில் இலவசமா கொடுத்துருவானா? காசு கொடுக்கணும்ல. அதை எங்கிருந்து எடுப்ப? எங்கிருந்து கொடுப்ப? எனக்கு தானே எடுப்ப. எப்படி எடுப்ப? தவிர்க்க முடியாத தேவையா இருக்கிற மின் கட்டணத்தை உயர்த்துவ, சொத்து வரியை உயர்த்துவ, பத்திரப்பதிவு கட்டணத்தை 10 மடங்கு உயர்த்துவ, அத்தியாவசிய உணவத்தை அரிசி பருப்பு பால் முட்டையில ஏத்துவ. தெரியாதா? என்ன கூட்டம் இது? நீ படிக்கிறியா இல்லையா? உனக்கு அம்பேத்கர் இந்த இவங்க அறிஞர் எல்லாம் உனக்கு வெறும் படம் தானே, பேர் தானே. அவர் தான் சொல்றாரோட அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும். ஒரு தடவை ஓடுறா மாசத்துன்னு சொல்றான்டா. நீ உன் முன்னவர்களோட நட்பு பாராட்ட விரும்புறியா? அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க விரும்புறியாடா? போடா, லைப்ரரி இருக்கின்றான், நூலகத்துக்கு போடா. அங்கதான்டா மார்க்ஸ் இருக்கிறான், அங்கதான்டா லெனின் இருக்கிறான், அங்கதான்டா இங்கர்சால் இருக்கான், ஏங்கல்ஸ் இருக்கான், சாக்ரட்டிஸ் இருக்கான். போடா அப்படின்னு அவனை போய் படிச்சு அவனோட நட்பு வச்சுக்கடா, சிநேகம் வச்சுக்கடா. தேடு, அறிவை தேடு.
சும்மா பதறா வந்து உன்னை ஏமாத்துறான்னு தெரியாம எத்தனை காலத்துக்கு சொல்லு, எத்தனை காலத்துக்கு இப்படி இருப்ப? ஒரு நாய் வீட்டு வாசல்ல காவலுக்கு இருக்கு. ஒரு திருட்டு பைய இந்த திராவிட திருவாளர்கள் மாதிரிடா, இந்த திமுக அதிமுக மாதிரி தான், இந்த காங்கிரஸ் பிஜேபி மாதிரி சுவர் ஏறி குதிக்கிறான். இந்த நாயை பார்க்குது, துணிவா ஏறி குதிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம வீட்டு உரிமையாளருக்கு சொந்தக்காரமா இருப்பானோ, பேசாம இருக்குது. வேக வேகமா போறேன், அப்படியே போய் சண்டை கட்டிக்கிட்ட போய் ஏறுறான். திரும்பி பார்க்கிறேன், நாய் பார்த்துக்கிட்டே இருக்கு. இது நாய் பார்க்குது, ரொம்ப துணிவா பயப்படாம போறானே, உண்மையிலே நம்ம வீட்டுக்காரருக்கு சொந்தக்காரனா தான் இருப்பான். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. மேலே ஏறி உள்ள போறேன், அறைக்குள்ள போய் திருடுறதுக்கு நுழைய போறேன். இப்படி பார்க்கும்போது நாயை பார்க்கறேன், பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒருவேளை உள்ள போனவன் இந்த நாய் கத்தி குறைச்சு வீட்டுக்காரனை எழுப்பிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு பையில கொண்டாந்து ஒரு எலும்பு துண்டை தூக்கி நாய்க்கு போடுறேன். அது வரை பார்த்துக்கிட்டே இருந்த நாய் முடிவெடுக்குது, இவன் நம்ம வீட்டுக்காரனு சொந்தக்காரன திருட்டு பைய திருட வந்திருக்கான்னு பாஞ்சு கவி கடிச்சு எடுத்துருது. நாய்க்கு தெரியுது, நமக்கு தெரியல. எலும்பு துண்ட 1000-500 ஓட்டுக்கு கொடுக்கிறவன் இலவசத்தை அறிவிக்கிற இந்த ஈன பயலுக திருட்டு பயலுக திருடுறதுக்கு கொடுக்கிறான்னு நாய்க்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. கொஞ்சமாவது சிந்திச்சு பார்த்து செய்கையை மாத்து. தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கங்கிறாரு தாத்தா பட்டுக்கோட்டை. மாத்து, கொஞ்சமாவது மாத்தி போடு, மாத்தி ஓட்ட போடு. எப்படி நாம சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கல, அப்படி மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாத்தல. அதனால கொஞ்சம் மனச மாத்தி நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க ஓட்ட. காப்பாத்துங்க நாட்டை போட்டுட்டா, சாதிக்கு போட்டுட்டா, மதத்துக்கு போட்டுட்டா, ரெட்டலைக்கு போட்டுட்டா, சூரியனுக்கு போட்டுட்டா, எங்களை தூக்கி ரோட்ல போட்டுட்ட. வேற என்னத்தை சாதிச்ச நீ? என்னத்தை சாதிச்ச? இனிமேலாவது என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி, இந்த நாட்டின் பிரதமர், அரசு அலுவலகங்களில் என்னுடைய படத்தை எடுத்து விடுங்கள். நான் ஐக்கானோ ஐடென்டிட்டியோ கிடையாது, குறியீடோ ஒரு அடையாளமோ இல்லை. அப்ப எது? உங்கள் அலுவலக மேசைக்கு முன்பு உங்கள் குழந்தைகளின் படத்தை மாட்டி வையுங்கள். ஏதாவது ஒரு கோப்பு, ஒரு ஃபைல் வந்தால் கையெழுத்து விடுவதற்கு முன்பு உங்கள் பிள்ளைகளின் முகத்தை பார்த்துவிட்டு கையெழுத்திடுங்கள். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு உங்கள் கையெழுத்து சரியாக இருக்குமா என்று பார்த்து கையெழுத்திடுங்கள். அதைத்தான் என் அன்பு சொந்தங்களிடத்திலே, என் அருமை உடன் பிறந்தார்களிடத்திலே சொல்லுகிறேன். வாக்கை செலுத்த போகும்போது சாப்பிட்டு விட்டுத்தான் செல்வீர்கள். தட்டுக்கு சாப்பாடை தந்தவன் யார் என்று ஒரு தடவை சிந்தியுங்கள். அவன் யார்? விவசாயிதான். அந்த விவசாயியை உங்கள் எண்ணத்தில் வையுங்கள். உப்பிட்டவரை உள்ளளவு நினை என்றால் உணவிட்டவரை உயிராக நினைக்க வேண்டும். நினையுங்கள். நெஞ்சத்தில் எண்ணத்தில் சுமந்து கொண்டு வாக்ககத்திற்குள் செல்லுங்கள். அங்கே பாருங்கள், உங்களுக்கு உணவிட்டவன் எங்கள் சின்னத்தில் இருப்பான், விவசாயியாக இருப்பான். அவனை பாருங்கள். அந்த நொடி பொழுதில் யோசியுங்கள். வாக்கு செலுத்த போகும்போது உங்கள் பிள்ளைகளை, உங்கள் மகளை, உங்கள் மகனை, உங்கள் பேரனை, உங்கள் பேத்தியை நன்றாக பார்த்துவிட்டு செல்லுங்கள். எந்த சின்னத்தில் வாக்கை செலுத்தினால் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கும் என்று யோசியுங்கள். எந்த சின்னத்தில் வாக்கு செலுத்தினால் உங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும், நல்ல குடிநீர் கிடைக்கும், தடையற்ற மின்சாரம் கிடைக்கும், பயணிக்க நல்ல பாதை கிடைக்கும், தரமான போக்குவரத்து கிடைக்கும். எந்த சின்னத்தில் வாக்கு செலுத்தினால் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கிடைக்கும். எந்த சின்னத்தில் வாக்கு செலுத்தினால் உங்கள் பிள்ளைகள் பள்ளி கல்லூரிகளுக்கு பணிக்கு சென்று விட்டு பத்திரமாக திரும்பும். எந்த சின்னத்தில் வாக்கு செலுத்தினால் நீங்கள் வெளியில் சென்று உயிரோடு உங்கள் வீட்டுக்கு பத்திரமாக திரும்ப முடியும். ஆழ்ந்து யோசித்து என் அன்பு சொந்தங்களே, நீங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்துங்கள். நீங்கள் விவசாய சின்னத்திற்கு செலுத்தும் வாக்கு உங்கள் மொழி காக்கும், உங்கள் இனம் காக்கும், இந்த மண் காக்கும், தமிழர் மானம் காக்கும், வருங்கால நம் பிள்ளைகளின் வாழ்க்கையை காக்கும். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு மதிப்புமிக்க உங்கள் வாக்கை விவசாய சின்னத்திற்கு செலுத்துங்கள். ஓங்கி அழுத்துங்கள். இந்த தீய அரசியலை அப்புற செலுத்துங்கள் என்று உங்கள் அன்பு மகன் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இதுவரை யார் யாருக்கோ வாக்கு செலுத்தி தோற்று போன என் அன்பு சொந்தங்களை, முதல் முறையாக விவசாய சின்னத்தில் என் அன்பு மைத்துனர் மருத்துவர் விஜய் விக்ரம் அவர்களுக்கு மயிலம் தொகுதியிலே வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். உங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுங்கள்.
கடைசியாக உங்களுக்கு இருக்கிற வலிமை மிக்க கருவியை வைத்து உங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுங்கள். நீங்கள் எங்களை படிக்க வைக்கும் போது பெற்றீர்கள், வளர்த்தீர்கள். படிக்க வைக்கும் போது நல்ல காலனி, நல்ல சட்டை, நல்ல மிதிவண்டி எல்லாம் வாங்கி கொடுத்தீர்கள். ஆனால் எங்களின் 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு நல்ல தலைவனை தேர்வு செய்ய தவறிவிட்டீர்கள். அந்த தவறை இனி செய்யாதீர்கள். யார் கையில் நாடு இருந்தால் நாடு மக்களும் நிம்மதியாக, பாதுகாப்பாக, பத்திரமாக இருப்பார்கள் என்பதை அறிந்து ஆய்ந்து தெளிந்து உங்களுடைய வாக்கை செலுத்துங்கள். அதுதான் இந்த தேர்தலில் நீங்கள் கவனிக்க வேண்டியது. வழக்கம் போல மற்ற தேர்தல்களை போல கடந்து நடந்து செல்லாமல் இந்த தேர்தலை ஒரு வரலாறு உங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்பாக பாருங்கள். பகுத்தறிவு என்பது கடவுள் இல்லை என்று சொல்வதல்ல. இந்த மலையை வெட்டி கொண்டு சென்றால் மறுபடியும் உருவாக்க முடியாது என்று உணர்த்துவது பகுத்தறிவு. இந்த தண்ணீரை உறிஞ்சி விட்டால், பூமியில் இருக்கிற வளங்களை தோண்டிவிட்டால் மறுபடியும் உருவாக்க முடியாது என்பது பகுத்தறிவு. பகுத்தறிவு. காற்று நஞ்சானால் நாம் சுவாசிக்கிற காற்று விஷமாகிவிடும். ரசாயன உரங்களை, பூச்சி மருந்துகளை நம் பயிர்கள் மீது தெளித்தால் விளைவது நஞ்சு. அதை உண்டால் இறந்து விடுவோம், புற்றுநோய் வரும் என்பதை உணர்த்துவது பகுத்தறிவு. ஆத்து மணலை அள்ளி வித்து விட்டால் 6 செத்து போகும் என்பதை உணர்த்துவது பகுத்தறிவு. இதை ஆய்ந்து அறிந்து, பகுத்து அறிந்து என் அன்பு சொந்தங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை விவசாய சின்னத்திற்கு செலுத்தி மயிலம் தொகுதியிலே என் அன்பிற்கினிய மருத்துவர் விஜய் விக்ரம் அவர்களுக்கு வெற்றி பெற செய்யுங்கள். அது உங்கள் வெற்றி, உங்களுக்கான வெற்றி. எங்களின் அதிகாரம் உங்களுக்கான அதிகாரம். எனவே என் அன்பு சொந்தங்களே, புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றியதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என்னுடைய மைத்துனர் விஜய் விக்ரம் வெல்க, வெல்க, வெல்க. நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.